வணக்கம் அன்பான தாயக உறவுகளே. கடந்த மாதம் 28ஆம் தேதி மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் வைத்தியர்களின் அசம்பந்த போக்கினால் பரிதாபகரமாக இறந்து போன சிந்துஜா அவர்களுடைய மரண விசாரணை நடைபெற்று ஒரு வாரத்திற்கு மேலாகியும் இதுவரை அதற்கான நடவடிக்கைகள் எதுவும் மேற்கொள்ளப்படாத நிலையில் மன்னார் மாவட்ட பொது அமைப்புகளின் ஒன்றியம் இன்றைய தினம் ஜனநாயக போராட்டம் ஒன்றுக்கான அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் அங்கு ஒன்று கூடிய மக்கள் சிந்துஜாவுடைய நீதி கோரியும் இடமாற்றம் வேண்டாம், குற்றஞ்சாட்டப்பட்ட வைத்தியர்களுக்கு உடனடியாக பணி இடைநீக்கம் செய்யப்பட வேண்டும் என்பது குறித்து அங்கே பல்வேறு பதாதைகளை ஏந்தி வாயினை கருத்த துணியினால் கட்டி தங்களுடைய போராட்டங்களை முன்னெடுத்து கொண்டிருந்தார்கள். இந்த நிலையில் கடந்த காலங்களில் வைத்தியசாலையில் காணப்பட்ட பல்வேறு குறைபாடுகள், மக்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகள் தொடர்பாக பல்வேறு கருத்துக்களை போராட்டங்களை முன்னெடுத்து கொண்டிருந்த வைத்தியர் அர்ச்சனா அவர்களை பல்வேறு விதங்களில் நேரடியாகவும் சமூக வலைத்தளங்களூடாகவும் விமர்சித்து கொண்டிருந்த வைத்தியர் செந்தூரன் அவர்கள் இன்றைய தினம் சிந்துஜா அவர்கள் நீதி கோரி உண்ணாவிரத போராட்டம் ஒன்றை முன்னெடுப்பதாக பதாதை ஒன்றை கட்டி அங்கே அதற்கான செயற்பாட்டை முன்னெடுத்தார். இவை தொடர்பான காணொலியைத்தான் நீங்கள் இங்கே பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் ஏன் இங்கே கூடி நிற்கிறோம்னு சொன்னால், இன்றைக்கு நாங்கள் ஒரு நீதியை கேட்டு இதில் நிற்கிறோம். சிந்துஜாவுக்கு நடந்த மரணம் மாதிரி இனிமேல் யாருக்குமே, எந்த ஒரு பெண்ணுக்கோ இல்லது ஆணுக்கோ, இந்த மருத்துவத்துறையில் எந்த ஒரு குழந்தைகளுக்கோ யாருக்குமே இப்படி ஒரு துப்பாக்கியமான மரணம் நிகழக்கூடாது. இது கொலை, மரணம் இல்லை, இது கொலை. இவங்களோட கவலை இல்லை, கவலை அந்த பிள்ளைய கவனிக்காமல் இவங்க நைட்டு 2 மணிக்கு அந்த பிள்ளை அதில் வந்தது. அந்த 2 மணியிலேருந்து விடியப்புறம் 6 மணி வரைக்கும் இந்த பிள்ளைய யாருமே பார்க்கல. அந்த தாயும் ஓடி ஓடி ஒவ்வொருத்தராக இழுத்து வாங்க, இந்த பிள்ளைய பாருங்கள், இந்த பிள்ளைய நிலைமையை பாருங்கன்னு அந்த தாய் அதில் கிடந்து கட்டி கூட யாருமே அந்த டியூட்டியில் இருந்த டாக்டர் என்ன செய்யுது? டியூட்டியில் இருந்த டாக்டர் தான் போக முடியாட்டி இன்னொரு டாக்டரை அனுப்ப வேண்டியதானே. அந்த அதில் இருந்த நர்ஸ்மார், அதில் இருந்த தாதியர் எல்லாரும் இவங்கெல்லாம் என்ன செய்தாங்க? ஃபோனை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஃபோனை பிடிக்கி போடுங்க அங்கே லொக்கரில். நீங்கள் டியூட்டிக்கு வர நேரம் ஃபோனில் விளையாடாதீங்க. ஃபோனை விட்டுட்டு மனுஷரை கவனிங்க. உங்களுக்கு சம்பளம் நீங்கள் வாங்குறீங்க, சம்பளம் வாங்குறீங்க. மனுஷர உயிரை காப்பாற்ற வேண்டிய கடவுள் அண்டு உங்களுக்கு கடவுளுக்கு பக்கத்தில் உங்களோட பேரை வச்சுருக்காங்க. மருத்துவத்துறையில் டாக்டரை பிடிச்சி சிறையில் போட்டீங்களே, நீதி கேட்க வந்த டாக்டரை. அப்போ நாங்கள் கேட்டால் எங்களை எங்கே கொண்டே போடுவீங்க? நீங்கள் டாக்டரையே பிடிச்சி போட்டுட்டீங்க. அப்போ உங்களை நீங்கள் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறீங்க, உங்களை எதிர்த்து கதைக்கக்கூடாது. கதைச்சா கொண்ட நீங்கள் ஜெயிலில் போட்டுருவீங்க. உங்களோட தொழிலை நீங்கள் செய்யுங்க, உங்களோட நீதியை நீங்கள் காட்டுங்க. உங்களுக்கு விசுவாசம் ஆயிருங்க. நீங்கள் எடுக்கிற சம்பளத்துக்கு விசுவாசம் ஆயிருங்க. கடவுளுக்கு பயப்படுங்க. கடவுளுக்கு அடுத்த பொருளில் உங்களை வச்சு கும்பிடுறாங்க மக்கள். டாக்டர் காப்பாற்றுற உயிரை நீங்களே உயிரை எடுத்தீங்கண்டா மற்றவங்களை என்ன செய்வீங்க? ஒரு கொலை செய்தால் பிடிச்சி போடுறீங்க தானே ஜெயிலில். கொலை செய்தால் அவனுக்கு தண்டனை, ஆயுள் தண்டனை. அப்போ நீங்கள் இவங்களை என்ன செய்ய போறீங்க? மருத்துவத்துறையில் செய்கிற கொலைக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போறீங்க? மக்கள் எல்லோருமே இந்த பச்சை மன்ற நிலைமை என்ன? அந்த பாலகன் தாயிர பாலை குடிக்காம இப்போ அது எப்படி ஒரு குட்டி பால் குடிச்சு வளருது? அந்த குழந்தைய நிலைமையை நினைச்சு பாருங்க. இப்படி ஒரு நிலைமை இனிமேல் யாருக்குமே நிகழக்கூடாது. இதுக்கு சரியான ஒரு நீதி கிடைக்கணும். அந்த நீதி கிடைக்கும் வரைக்கும் நாங்கள் போராடுவோம். நன்றி, வணக்கம். இந்த பிள்ளைய வீட்டில் இருந்து 2 மணிக்கு கொண்டு வந்து சேர்த்து ஆம்புலன்ஸில் கொண்டு வந்தோடனே ஹாஸ்பிட்டலில் விட்டு ஆம்புலன்ஸில் விட்டு இறங்கினோடனே ரீசார்ஜ் பண்ணது நடக்க இல்லாத ரீசார்ஜ் பண்ணது தான் கொண்டு போய் ஓபிடியில் டாக்டர் மாட்டு அவள் தான் வாக்குமூலம் கொடுத்து 15ஆம் வரையாக வந்துருக்கு. 6ஆம் வாட்டில் கொண்டு போய் 6ஆம் வாட்டில் தொங்கல் கட்டியில் கொண்டு போட்டாங்க. போட்டுட்டு அப்போ மிஸ் கேட்டால் என்ன பிரச்சனைனா நாங்கள் பிரச்சனைன்னு சொன்னாங்க. போய் நீங்கள் கழுவியெல்லாம் துப்புரை வாங்கன்னு சொன்னாங்க. கழுவி துப்புரை வழியில் வந்தோன்னா முன்கட்டில் போட்டாங்க. முன்கட்டில் போட்டு எங்கள் பிள்ளைக்கு ஒன்றுமே ஒப்பிட்டு பிரச்சனை
தான் பார்த்துக்கொண்டே நாங்கள் விடிய மாட்டோம். இந்த பிள்ளைக்கு ஒரு டாக்டர்மார் வரையும் இல்லை, பிள்ளைய பார்க்கவும் இல்லை. 6 மணிக்கு எழுந்து திருப்பி அந்த பிள்ளைக்கு பிளட் போக தங்கிச்சு. நான் கூப்பிட்டு சொன்னதில் கூட்டிக்கிட்டு இந்த மிஸ்மாட்ட சொன்னேன், பாருங்க ராத்திரிக்கு வந்து இன்னும் இந்த பிள்ளைக்கு ஒரு இன்னுமே பார்க்கல இருந்தால் பாருங்க திரும்ப பிளட் போகுது. என்னத்துக்காக நாங்கள் என்னத்துக்கு ராவு கொண்டு வந்த பிள்ளைங்க அம்மா க்ளீன் பண்ணுங்கம்மா, பிள்ளைய குளிப்பாட்டி கொண்டுக்கிட்டு வாங்கம்மா. அப்படிய டாக்டர் இப்போ 7 மணிக்கு வருவார் பார்க்கணும். என் பிள்ளைய போய் அதே தான் துவைச்சி நல்லா குளிச்சு போட்டு வந்து கதிரையில் உட்காந்து அம்மா எனக்கு பசிக்குது சாப்பாடு தாங்கம்மான்னு கேட்டால் நான் இடியப்பம் வாங்கிட்டு போய் அங்கே கொடுக்கக்குள்ள திருப்பி பிளட் போவத்தை வாங்கிட்டு அதுக்கு பிறகு தான் மிஸ்ஸை கூப்பிட்டு சொன்னேன், என்ன மிஸ்ஸு இப்படி போகுதே, நீங்கள் என்ன பார்க்க மாட்டீங்களான்னு போய் இழுத்து கொண்டு வந்து காட்டேன். அதுக்கு பிறகு ஃபுல்லாக மயங்கி பிள்ளைய மிஸ்மாரோட சேர்ந்து நான் தான் தூக்கி கட்டியில் போட்டு பிறகு தான் டாக்டர்மார் வந்து அந்த பிள்ளைய மயக்கத்தை எடுத்து விட்டு அதுக்கு பிறகு தான் சேலைன்னு போடுறாங்க, ரத்தத்தை பாய்ச்சிறாங்க. ஒரு 3/4 மணி நேரம் அங்கேயே வச்சு மினக்கடுத்தி போட்டு டிக்கெட்டு கொண்டு போனாங்க. அம்மா ஸ்கேன் பண்ணி பார்ப்போம்னு சொல்லி நான் இப்போ 11 மணிக்கு டாக்டர் கூப்பிட்டு சொல்கிறாரு, அம்மா பிள்ளை பிளட் போய் செயல் இழந்துட்டு பிள்ளைக்கு மூச்சு விடுற செயல் இல்லை, வயறு இல்லை தான் நாங்கள் மூச்சு எடுக்கிறோம், நீங்கள் கடவுளை வேண்டிக்கிறீங்க. அப்போ நான் கடவுளை வேண்டுறேன்னா நான் வீட்டிலேயே வச்சு வேண்டுவேனே டாக்டர், என்னத்துக்கு உங்கள்கிட்ட நான் இங்கே பிள்ளைய கொண்டு வரேன் சாமத்தில் பச்சை பிள்ளைய தூக்கிக்கிட்டேன்னு. உடனே வந்தீங்க முகத்தை காட்டு வீடியோ மாகாண சுகாதார அமைச்சினுடைய பணிப்பாளர் நாயகம், மத்திய சுகாதார அமைச்சினுடைய செயலாளர் போன்ற பலரோடு பேசி தொடர்ந்து அவர்களை சந்திப்புகள் மேற்கொண்டு ஜனநாயக ரீதியிலே எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாக கடந்த 10 நாட்களுக்கு மேலாக முன்னெடுத்திருந்தோம். அவை எல்லாமே ஒரு ஏமாற்றுகின்ற அல்லது மூடி மறைக்கின்ற சம்பவங்களாகவே இது தொடர்ந்து அவர்களுடைய நிர்வாக நடவடிக்கைகள் தொடர்ந்ததன் விளைவாகத்தான் நாங்கள் இன்று வீதிக்கு இறங்க வேண்டிய நிலைமை எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே இதற்கு பின்னரும் கூட அவர்களை உடனடியாக பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும். அதற்கு பின்னர் அவர்கள் அடுத்த கட்ட விசாரணையை நோக்கி நகர வேண்டும். அவ்வாறு நகருவார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். இல்லையேல் நாங்கள் தொடர்ந்து வைத்தியசாலைக்கு முன்னால் போராட்டத்தை மேற்கொள்வதற்கும் திட்டமிட்டிருக்கிறோம். ஸ்டேட்மெண்ட்ல எங்களுக்கு கட்டஞ்சமாக இருக்கணும் தானே இப்போ வேணும் மிரட்டும். அங்கே குடும்பத்தை அனுப்பி நான் கருணாச்சோடையும் கலைச்சேன். அதான் நாங்கள் மாறணும் அது டிபார்ட்மெண்ட் ப்ரொசீஜர் தான். இப்போ இவையோ போட்டுருக்கலாம். இது இப்போ கடிதம் வந்து 4 பேர்த்த கடிதம் இப்போ கிரிமினல் ஆஃபென்ஸ் தான். இந்த 4 பேரும் அரெஸ்ட் பண்ணிட்டு இல்லை என்னென்னு சொன்னால் அது போலீஸ் போலீஸ் நாங்கள் அப்படின்னா அந்த இந்தியா கலைஞ தரப்புன்னு சொல்லுவோம். ஒரு இப்போ நின்றுட்டாங்க அந்த நிற்கிறோம். நாங்கள் 2 என்ட்ரி போடுறோம். அது ஏதோ அந்த மன்னர் படத்தில் கூடையில் போடுறாங்க. இப்போ அவைக்கு ஆலோசனை கொடுத்துருக்கு போய் போட சொல்லிட்டா போலீஸ் கொஞ்சம் அப்படி கேட்குறாங்க. என்ட்ரி போடையில் அதான் போடாமல் இப்போ நீங்கள் நாங்கள் சொல்கிறது சரி பகை போடையில் தானே இந்த மடுவிலையும் முருங்கல்லையும் வேறு விதமான அது வேற புள்ளியார் இதை வந்து இப்படி இதை குற்றம்னு சொல்லி ஒரு தங்களுக்கு ரெண்டு சொல்லி இதை போட்டால் தான் போலீஸ் இதை எடுக்க முடியாது. கண்டிப்பாக
எங்களுக்கும் வந்து நீதிமன்றத்துக்கு அப்புறம் நாங்கள் ஒன்றும் செய்யலாம் இது நீதிமன்றம் மட்டும் போனாலே எங்களுக்கு அது ஒரு பெரிய நியாயம் கிடைக்கிற மாதிரி தான் அதனால மாதத்து அறிவான நடக்கணும். அதோட ஒரு நல்ல சான்ஸ் நாங்கள் எல்லாரும் ஒரு சேஞ்ச் ஒன்று வரும் கிடைக்கும். மற்றது ஹாஸ்பிட்டலில் நீ அப்படியான ஒரு தவறு ஒன்றும் வராத மாதிரி நடவடிக்கைகளும் ஒரு உருவாக்கும். அது எனக்கு நீங்கள் செய்திருக்கேன். எதிர்பார்க்குறதால கூட இல்லைன்னு ஒரு நியாயமான தீர்வு கிடைக்கும். தீர்மானங்கள் டாக்டர்ஸை உங்களுக்கு தெரியல உங்களின் நீங்களோட டாக்டர் உங்களை இப்போ ஒரு இது வந்தால் கூட உங்களுக்கு எதிராக இருந்தால் அதுக்குரிய நியமன அதிகாரி வந்து கொழும்பு தான். அதுக்கு இப்போ இந்த செயலாளர் கூட அந்த ஒரு தெரியல உடனே நடவடிக்கை எடுத்து அப்படி எடுத்து தரோன்றிருக்கேன். ஒரு ரெக்கமெண்டேஷனை மட்டும்தான் கொடுக்குறேன். இதில் பார்ப்போம் உங்களுடைய கரெக்டாக ஏதாவது போலீஸ் இந்தியை போட்டால் நீதி பொறிமுறைக்கு போகிறது நல்லது. இல்லாட்டி இப்போ தானே இதில் இன்ட்ரடிக்ஷன்ஸ் கூட தற்காலிகமானது தானே. இப்போ ஏதாவது கூட நாங்கள் இறங்கணும் அப்புறம் அது நிலைக்குமா இல்லைன்னு தெரியாது. கொஞ்சம் காலம் போக போக எல்லோரும் மறந்து போய் அப்படியே நாங்கள் அதை கைவிடுறது. இப்போ போலீஸ் நடவடிக்கை எடுக்கணும்னா அது பொது அவையெல்லாம் பாதிக்கப்பட்ட தரப்புக்கு பணம் கொண்டு போகும். அதை நாங்கள் கொஞ்சம் செய்திப்போம். மற்றது ஆஸ்பத்திரி திணைக்களங்களும் அது நோம்பலாக இந்த போயிட்டு திணைக்களத்தில் உண்மையாக சட்ட நடவடிக்கை இல்லை தானே. திணைக்களத்தில் ஒரு நிர்வாக நடவடிக்கை. ஆனால் அப்புறம் கடைசி நேரத்தில் அதை கேட்பாங்க. இந்த நீதிமன்றம் வேண்டியதான் கேட்கும். என்ன நடவடிக்கை எடுக்கின்றது, என்ன இது என்ன செய்யணும் அந்த பதம் கொடுக்க வேண்டியது. சரி, அதுக்கப்புறம் அந்த இதுவும் ஒரு முக்கியமான இது போய் இது ஒரு தீர்மானம் அதை தமிழாக செய்யணும். அப்புறம் அந்த இதை நீதிமன்றத்தை சொல்லி நீதிமன்றம் சில விட அதையும் பற்றி கொண்டு மீறதையுமே கொடுக்கும். நீதி அந்த குற்றவியல் சம்பந்தமாக அவதையும் மாறிக்கிறோம். மற்ற அதுக்கு கம்பென்சேஷன் அதுகளுக்கு இதில் ஒரு முக்கியமான எடுத்து கொடுக்கும். அதே மாதிரி முடிக்கும். அதே மாதிரி அது இந்த இதில் நொழுக்காட்டிட்டாங்கன்னா பெர்மனன்ட் இன்குவாரி முடிஞ்ச அப்புறம் தான் இதுலேயும் சாஞ்சிட்டு வராமல் இப்போ கோர்ட்டுக்கும் போயிடலாம். இதுலேயும் சாஞ்சிட்டு வராமல் கோர்ட்டுக்கு போகலாம். இதை வச்சு கொண்டு போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பிராந்திய சுகாதார சேவை பணிப்பாளர் வந்து கொண்டிருக்கிறார். இவங்களுடைய உரையாடல் நடந்து கொண்டிருக்கும் போது இடையில் அவர் வாரார். ஓகே, அவர் வந்து இவங்களோட என்னென்ன கதைக்கிறாருன்னு சொல்லி தொடர்ந்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா என்றால் அதோ பாருங்கள் பின்னால் வந்து கொண்டிருக்கிறார். இவர் இதுக்கு முதல்லையும் இப்போ இந்த நிகழ்வு நடக்கிறதுக்கு முதல்லையும் ஒருக்கா அவர் இதில் வந்திருந்தார். வந்த போது நாங்கள் வீடியோ எடுக்கும்போது ஐயோ வீடியோ எடுக்க வேணும்னு சொல்லிட்டு அங்கே அந்த இடத்துல வந்து போயிட்டார். திரும்ப ஒருக்கா வந்திருக்காரு. ஸோ என்ன நடக்குன்னு சொல்லி பார்க்கலாம். Doctors, we don't receive that letter. Doctors, we don't have that right now. We have informed the ministry. Personally, I want to sack from the service because she is the one main culprit. It will be taken by that action ministry. We have recommended and send the. Now Arutras also said now he also already informed to. He also already gave the recommendation. So now the things are settled.
இப்போ என்னடா செஞ்சு Benediction letters. மூணு நாலு பேர் No need. 4 letters are here. இப்போ செஞ்சு Benediction letters. மூணு நாலு பேர் No need. 4 letters are here. இப்போ செஞ்சுடானே இப்போ உங்கள்கிட்ட கண்டு Originals விஷயம் are on the தான் way. Yes, coming. ஒன்றும் ഡോക്ടേഴ്സിൻ്റെയും അത് എപ്പോഴും വരും ഡോക്ടേഴ്സിൻ്റെ ഇൻട്രഡിക്ഷനും വരും മറ്റത് അവർ ബാധിക്കപ്പെട്ട തരപ്പേർക്ക് നാങ്ങൾ നീതിമன்றத்தில் എൻട്രി போட்டால் நாங்கள் அவைக்கு போலீஸ் கேஸ் രണ്ടും കണ്ടാൽ നിങ്ങൾ അത് മറ്റേ ഇതിപ്പോൾ കാട്ടിരിക്കുന്നത് നിങ്ങൾ നിർത്തും നിപ്പാട്ടും മറ്റേ രണ്ടിതേയും நாங்கள் செய்வோம் இனி நாங்கள் ஹாஸ்பிட்டல் பார்க்க மறைச்சு நாங்கள் அதோட கொஞ்சம் இப்போ எல்லாம் நடந்துகொண்டு இருக்குது அது now we are in future we have to prevent that kind of Definitely. this actually control This one particular person's error, not the system error. It's happening everywhere when we are driving the vehicle. Some fool drivers are putting the vehicle into the road and get the accident. Such a thing. Not the system error. Personal error. It will be punished. Definitely. Nothing to worry. But we'll have to follow the rules and regulations. The things are said. Inquiry is going on. The decision will be sent by the ministry. Until such time we'll have to wait. I don't have that power. I did personally myself an inquiry. Another one from the three inquiries. We have recommended. Highly recommended not to keep her here and give the maximum punishment. We can understand the situation very clearly, but we don't have the power. Okay, are you satisfied? Yes, sir. okay அதான் நீங்களும் எல்பி Okay, it's good. I personally asked them to put in. There should be, sir, I think, personal damage claiming case should be going on. Asking. Now already they went to. Yeah, that's the way. In the magistrate court, we will have to file a case asking. இப்போ முழு இந்த உண்மையாக உங்களை தெரியும் இப்போ டாக்டர் அதை தான் சொல்கிறாரு தனியொரு ஒரு ஒரு கவலை இனத்தெல்லாம் இது நடந்தது அப்போ நாங்கள் எல்லா வைத்திய சமூகத்தையும் இதுக்கு எதிராக குற்றம் சாட்ட முடியாது அப்போ கூடுதலாக ஒரு கொஞ்சம் இங்கே உள்ள நோயாளிகளுக்கும் சில பொறுமையோட ஒரு ஆலோசனை வழங்கணும் என்றால் இந்த சம்பவத்தில் கொண்டு நேற்றும் இப்படி உண்மையாக நேற்றும் ஒரு வைத்தியர் வந்து நீண்ட நேரம் சிறவியாற்றி போட்டு சாப்பிட போய்க்கும் அதில் நின்றாக்கள் அதைக்கும் ஒரு குறிப்பிட்ட நேரம் சாப்பிட தான் வேணும் அப்போ அது அந்த நிலைமையிடம் கொஞ்சம் பொதுமக்களிடம் அந்த ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் அதை வச்சு கொண்டு இப்போ ஒரு சீராக செய்து கொண்டு இருக்கிறார்கள் அப்போ அது அந்த விஷயத்திலையும் பொதுமக்கள் பிள்ளைகளால தானே சார் பொதுமக்கள் இவங்கள்ட்ட நாங்கள் இல்லாட்டி வைத்தியர்களுக்கும் எங்களுக்கு என்ன பிரச்சனை இல்லை இப்போ அவங்க விட்ட பிள்ளையால தானே ஒருத்தரும் போய் கேள்வி கேட்க வேண்டிய சூழல் வருது இவங்க தான் பிள்ளை விட்ட இப்போ அதுக்கு வைத்திய நடவடிக்கை இவங்க எடுத்துட்டா நாங்களே அதில் போய் தலையிடப்போம் எங்களுக்கு எல்லா டாக்டரும் தேவை தானே இப்போ எல்லா சம்பவங்களும் வெளியில் கொண்டு வந்து இப்போ அதுக்குரிய மாற்றங்கள் எல்லாம் ஆஸ்பத்திரிகளில் செய்தாச்சு இப்போ வந்தால் வார நோயாளிகளை நல்ல முறையில் கவனிக்கணும் அந்த விஷயங்களெல்லாம் செய்து கொண்டு தான் இருக்கணும் ஒரு விஷயங்கள்லாம் கூடுதலாக அக்கறை செலுத்தினோம் மற்றது வாராக்களை அவசரம் என்று சொன்னால் அது அவசர சிகிச்சை பிரிவு அங்கே ஒன்றோட கவர்னர் சொல்லியிருக்கா ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு ஆஸ்பத்திரியிலையும் அவசர சிகிச்சை பிரிவு கொண்டு கட்டாயம் இயங்கணும் பண்ணுறோம் அதுக்குரிய செயற்பாடுகளும் எல்லாம் நடந்தால் இப்போ ஒவ்வொரு இதோடும் இப்போ இது ஒரு பாடமாக இதாக கொண்டு என்ன எதிர்காலத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடக்காத மாதிரி பார்க்கணும் அப்போ நீங்கள் எடுத்ததுக்கு எல்லாம் ஒரு சின்ன சின்ன தவறுகளுக்கு நாங்கள் We came 3 months back now, sir. Within this 3 months, we brought
2 brand new vehicles to the madam. 650 million worth money to development of the hospital. And yesterday we got 42 doctors. We had a severe shortage of doctors. Yes, 42 just yeah, now all the hospitals in Mena are functioning without any fail. We have enough doctors now, and we will be getting the CT scanner by next January. We did lots within this short period. And also under the Indian government assistance, Yes, we are getting another funds. Another fund. Yeah, we did lot within இல்லை இப்போ இவர் கூட 3 மாதம் தான் இங்கே வந்த இடத்துல இப்போ 2 வெஹிக்கிள் ஒன்று எடுத்திருக்கிறார். மற்றது இதை விட 42 டாக்டர்ஸ் புதுசாக இங்கே மன்னார் மாவட்டத்தில் நியமிக்கப்பட்டது. அப்போ அந்த ministry and we got it. I repeatedly requested. Then as a result of that we got that doctors and the vehicles and the money and the CT scan and everything. Now the Mena is becoming up. In 3-4 months time, Mena will be a good district. மூன்று 4 மாதத்துக்குள்ள எல்லா பிரச்சனையும் சார் கிளியர் பண்றாராம். இந்த 3 மாதம் இப்போ இவர் வந்து 3 மாதம் படிப்படியாக எல்லா மாற்றங்களும் வந்துட்டு 42 இவர் தான் இப்போ மன்னார் மாவட்டத்துக்குரிய ஆடி வச்சிருக்கார். இப்போ இவர் மன்னார் மாவட்டத்துக்குரிய பிராந்திய சுகாதார சேவை பணிப்பாளர். அப்போ இவர் தான் எல்லா இதுகளையும் கூட முன்னோக்கி கொண்டு இருக்கிறார். ஒளி பிரச்சனை ஒன்று ஓபிடியில் சார் மூட்டு வலிக்கு போனால் வேற பிரச்சனை முட்டுக்கு மருந்து தராங்க. ஒருவருமே வந்து மூளை வருத்தத்துக்கு ஆப்ரேஷனுக்கு போயிருக்கு. நாளைக்கு ஆப்ரேஷன், இன்றைக்கு 7 வருத்தம் மட்டும் போக 7 அப்படியே சிங்க தான் சொல்றேன். வருத்தம் தாங்கலாம் இருக்குது. ஒரு தலை இடிக்கு தலை வெடிக்குது என்று சொல்ல தலையடி என்று சொல்லி 1 கிழமையா வாட்டில் வச்சிருந்து ஈரலை காணலையாம கிட்னியை காணலையான்னு சொல்லி திருப்பி வீட்டாங்க. முதல் நடந்த பிரச்சனைகளோ அந்த மாற்றங்கள் ஏதாவது ஒரு வைத்தியசாலையில் அப்படி ஏதாவது ஒரு பாதிப்பு பொதுமக்கள் ஏற்ப நோயாளிகள் முறையெல்லாம் கொடுத்த ஒரு இதை Doctors are unable to. I also having the same problem. No, I can't understand. I am taking this doctor everywhere. I was in Kegol throughout 26 years. I was in Kegol. We don't want to. Learn the Tamil thing. Now I also in severe issue, big issue. Yeah, at the same time, my kind request you, please, one of the court line, for the Mannar period, if it's some... No, you go each and every hospital. The day I came to the, very first day I came to the Mannar, I have published my telephone number. It's working everywhere. I am also almost all the hospitals in front of the entrance. இப்போ பாருங்க இந்த எல்லா வைத்தியசாலையிலும் இவர் ஆர்டிஎஸ்எஸ் டெலிஃபோன் நம்பர் எல்லாம் காட்சிப்படுத்தப்படும். இப்போ ஏதாவது நீங்கள் அங்க உங்களுக்கு මේකනේ සර් දැන් සමහරක් වෙලාවට දැන් සර් දැන් මාස 3යි ඉන්නේ. ඊට පස්සේ ගියාට පස්සේ ඒක එම් මාතන්න. මම ඉන්නේ කෙනෙක් මම ඔයාලට කිව්වේ. මම ඇවිල්ලා 3යි කියලා. මම ඉන්නවද නැද්ද නේ කියලා දන්නේ නැහැ මම. නෑ අය ඔක්කොම ඉන්නේ මාස 3යි 5යි. ඒක දන්නේ නැහැ. ඒක that system අපේ නෙමෙයි. ඒකයි වැඩි දැන්. ඒකට අපි දෙන්න කතා කරලා වැඩක් නැහැ. දැන් සර් හොඳට කරගෙන එනකොට සර්ට ඉන්න දෙන්නේ නැහැ. එන්න දෙන්නේ නැහැ. ඔයගොල්ලෝ එකට අපිට ගාන පිස්සා. අන්න ඒක තමයි your people, the Mannar people are harassing us. මටත් මේ I also කියන්නකො අපිට පෙස්සන් ගන්නවා කියලා. අපි එල වැඩ කරනවට කැමති නැහැ. Your people are they don't like working us here. නෑ ඒක තමයි අපිට ඕනේ වැඩ කරන එක කෙනෙක්. අපි වැඩ කරා. එයා වැඩ කරලා இப்போ අපි අරගෙන වැඩ කරලා තියෙනවා. இப்போ ஒரு சில பிரச்சனை இருக்கும். அப்ப அதை பற்றி கூட எல்லா வைத்திய சமூகத்தையும் குற்றம் சாட்டியதாது. இப்போ நாங்கள் சிஸ்டம் இருக்கு. இப்போ இவர் எல்லா வைத்தியசாலையும் டெலிஃபோன் நம்பர் போட்டு இருக்கு. அதாவது இப்போ ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு அநீதி ஒன்று நடக்குதுன்னு சொன்னால் அதை இங்கே தெரியப்படுத்தும். அல்லாட்டில் இப்போ கடைசி மாவட்ட செயலத்தை அறிவித்தா கூட நான் உடனடியாக அந்த குறிப்பிட்ட உடனே நடவடிக்கை எடுக்கலாம். எங்கே என்று சொன்னாலும் நாங்கள் என்ன இடத்துல அதுக்குரிய ஏற்பாடுகளை செய்ய
டைரக்டர் ஜெனரலோடையும் பேசிட்டோம், செக்ரட்டரியோட பேசிட்டோம், இங்கே ப்ரொவின்சியல் செக்ரட்டரிட்ட பேசிட்டோம். இது வரைக்கும் எங்களுக்கு சொன்ன கதை ட்ரான்ஸ்ஃபர். நாங்கள் போராட்டம் செய்ய போறோன்றது தான் பணி நீக்கம் என்று 12 மணிக்கு கால் அடிக்கும். ஓகே, இன்குவாரி முடிஞ்சு ஒரு கிழமை என்ன செய்தது நாளைக்கு எடுத்துருக்கலாம். ஓகே, போராட்டம் என்று ஒன்று தான் 12 மணிக்கு கால் அடிக்கணும். ஐயோ போராட்டத்தை விடுங்க, நாங்கள் வெள்ள விட நிறுத்துறோம். இப்போடா பிசி மட்டும் இன்றைக்கு போராடாட்டி அவர்கள் இந்த முடிவுக்கு வந்திருக்க மாட்டேன். ஒரு கிழமை இன்குவாரி முடிஞ்சு என்ன செய்தீங்க? Last week we finished the inquiry. Yeah. So we didn't get the result. He sent the report now. Yeah. He's telling. You want to see the result? Today only they are sending the report. Already he spoke to the our provincial director. I can give you a copy if you want. Today he's telling after the strike. This is the result of the inquiry. They have been interdicted. இதெல்லாம் நாங்களோட போராட்டத்துக்கு பிறகு தான் முடிவுக்கு வந்த நீங்கள். After the earlier. No. டைரக்டர் ஜெனரலோட பேசினாங்க. டைரக்டர் ஜெனரல் என்ன சொன்னாங்க? Earlier your decision was that the ரூல்ல கரெக்ட் விஷயம் கிடையாது. Yes, actually we'll have to give the proper decision after inquiry now, sir. Yes. Preliminary inquiry, then the formal inquiry, then charge sheet, ஒரு ப்ரொசீஜர் தொடர்ந்து இப்ப என்னன்னு சொன்னா இப்ப என்ன ஒரு ஆபீசர் இருந்தா சேர்ந்து கண்டிப்பா சார்ஜ் ஷீட் பண்ணியாங்க. சரி, சார்ஜ் ஷீட் இப்ப முடிஞ்சது ஆரம்ப விசாரணை மட்டும் தான் முடிஞ்சது. Can you understand? இனி இப்ப சார்ஜ் ஷீட் கொடுத்து சார்ஜ் ஷீட் கொடுத்து 14 நாளைக்கு அவர்கிட்ட அறிக்கை எடுக்கணும். அதை எடுத்த பிறகுதான் ஒரு You know the procedure. Formal inquiry first we did that. Then the I know எல்லாம் தெரியும். இதுதான் பேசிக்கொண்டு what is the use of 1 வீக் ஆகி தான் 1 வீக் என்றாலே இப்ப நீங்க இப்ப என்னன்னா இவையில முடிவெடுக்கலாம். கவர்னர் ப்ரொவின்சியல் செக்ரட்டரி சரி, சென்ட்ரல் செக்ரட்டரி சரி, டைரக்டர் ஜெனரல் சரி, மாறான கதை 3 மாதம் தான் வந்து 3 மாதம் வந்து 3 மாதம் இப்ப இன்னொரு 3 மாசத்துல இவர மாதிரி இன்னொரு ஆளா போட்டா அந்த இன்குவரி போய் கொண்டு தான் இருக்குது. we are government servant no. We'll have to come once we got the letter to go we go. இப்ப நல்லா செய்யறாங்கன்னு சொல்றீங்க தானே? இதை ஆரம்பத்திலே செஞ்சிருந்தா இவ்வளவு பிரச்சனை இல்லை. ஒரு சிலர் இப்ப 5 பேராலும் ஒரு மாதிரி இல்ல. இப்ப ஒரு அதால சில பிரச்சனை நடந்திருக்குதான். இனிமே நாங்கள் அதுகளை எல்லாம் தவிர்த்து இப்ப அதை வச்சு கொண்டு பொதுமக்கள் இப்ப போராடினதால சில மாற்றங்கள் வந்துட்டு தானே நாங்கள் அதை தொடர்ந்து தக்க வச்சு கொண்டு போனோம் என்றால் இது அது அப்படி இல்லை சார். அன்றைக்கு நடந்தா தவறு இல்லை சார். இது ஏழியாவே இருந்து இருக்குன்னு தான் சனத்துக்கு வந்திருக்குது. அன்றைக்கு தான் நடந்ததுன்னு சொல்லி இல்லை. நாம இப்ப கதைச்சு கொண்டு இருக்கிறோம். அன்றைக்கு நடந்த பிரச்சனைக்கு அவங்க ஒரு சொல்யூஷனை தந்திருக்கிறாங்க. ஆனா உண்மை இல்லை, இது எதையாவே இருந்து இப்படி நடந்து கொண்டு இருக்குது. இப்ப மக்கள் என்ற பக்கத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஏற்கனவே இருந்து அது தொடர்ச்சியா நடந்து கொண்டு இருக்குது. அதான் முக்கியமான பிரச்சனை சார். இந்த பிளாஸ்டர் இல்ல மன்னார் மாவட்டத்துக்குள்ள மன்னார் இந்த பெரிய ஜெனரல் ஹாஸ்பிட்டல்ல இந்த பிளாஸ்டர் இல்ல. அவட்டுக்கு வழியில அழிய தந்தது எங்கட அம்மா 1 வீக்கா இருந்தா இந்த பிளாஸ்டர் இல்ல. இது இந்த மன்னார் ஹாஸ்பிட்டலால அழிய தந்தது பொய்க்கு இல்ல. இது அத்தாட்சியோட இருக்கு மன்னார் ஹாஸ்பிட்டல். இது இந்த பிளாஸ்டர் இல்ல. அப்ப ரத்த பொறுக்கு போற பிள்ளைக்கும் அந்த பிளாஸ்டர் இல்லாட்டி என்ன எப்படி போகும்? இப்ப இருக்கு நேற்று தந்தது இந்த போர்டு இது இந்த இருக்கு. எங்கட அம்மா இருந்தா 3ஆம் பாட்டு 1 வீக்கா இருந்தா எங்கட அம்மா. எங்கட அம்மாவுக்கு மட்டும் இல்ல, நிரம்ப பேருக்கு இது எழுதி கொடுத்துருக்கு. நிரம்ப பேருக்கு இது எழுதி கொடுத்துருக்கு. இல்லாண்டி அத்தாட்சியோட கொண்டு இருக்கணும். සරි හැබැයි කීයක් තව 1000ක් කියලා තියෙනවනේ. no you are telling about plaster now, right? How many other things are there? How many surgeries we do, right? How many millions of money spent on the innocent people? No, only one plaster suddenly may be short. Yes, but many more things there. No, சின்னரண்டு பாக்கல சார். இது உங்களோட பிள்ளைகளுக்கு நடந்துருந்தா நீங்க எப்படி கதைப்பீங்களா? அத எங்கட கேள்வி. பிளாஸ்டர் இல்லையா? அது நேட்டிலே முந்தனாது உங்களோட பிள்ளைக்கு இப்படி ஒரு சாமான் என்னண்டா இப்ப அது ஹாஸ்பிட்டல்ல குளிசி அதுகளுக்கு ஒரு இப்ப என்ன பண்ண சுவஸ்தா சிஸ்டம் என்ன தரும்? ஒன் ஆஃப் த சுவஸ்தா சிஸ்டம் இந்த ஒரு சுவஸ்தா சிஸ்டம் வந்து இப்போ ஆன்லைன்லேயே இந்த பொருள் இல்லை அந்த பொருளை உடனே எடுக்கிற கொண்டு ஒரு மெடிசின் அந்த ஃபார்மசிக்குள்ளே ஒரு தொடர்பு கொண்டு இருக்கு ஆஸ்பத்திரிக்கு. அப்போ இது இல்லாட்டி அது சில வீடுகளில் ஒரு குறிப்பிட்ட டைம் அந்த இந்த பிளாஸ்டர் இல்லாமல் இருந்திருக்கலாம். சில அப்படியே ஒரு சில சந்தர்ப்பங்களில் அதுதான் அவர் சொல்றார்.
இப்போ இப்படி சில பிளாஸ்டர்கள் அதே நேரம் பல சேவைகளை டாக்டர் செய்யணும். ஒரு சில தவறுகள் நடக்கும். தவறு சொல்லல இதை அவட்டுக்கு எழுதுற அளவுல எத்தனையோ வடமாநிலத்தில் பெரிய அமைச்சர்மார் அவங்ககிட்ட எல்லாம் சொல்ல வழி கிடையாது. பெரிய ஆக்கள் சொல்ல தெரியாதா? இவ்வளவு கேள்வி கேட்கிற ஆக்களுக்கு பிளாஸ்டர்ல வந்து சொல்ல தெரியாதா? இதை சின்ன விஷயம் விடையில சார். கொஞ்சம் சின்ன விஷயம் தான் பெரிய விஷயம் ஆக்குறேன். சின்ன தவறுகள் தான் பெருசா போய் இப்போ கொலையில மறந்து போனா இதே மாதிரி ஒரு பிரச்சனை இல்லை. நாங்கள் இப்போ இருக்கு நாங்கள் எங்கள் ஆர்டிஹெச்எஸ் மற்ற இங்கே சிலருமா சேர்ந்து ஒரு ஆஸ்பத்திரியில் இப்போ உங்கள் கருத்துக்களை நீங்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதில் வச்சுக்கொண்டு எதிர்காலத்தில் இப்படி வராத மாதிரி ஒரு சிஸ்டத்தை நாங்கள் அதில் செய்கிறோம். சரிதானே? அதை நாங்கள் ஒருக்கா பார்த்து இப்போ எல்லாங்கள் இப்போ தெரியும் எங்கெண்ட ஆரம்பத்தில் எங்கெண்ட நிர்வாகங்களில் கூட சில இப்போ ஒவ்வொரு இடங்கள்லையும் இப்போ மாற்றாங்க. பொதுமக்கள் வந்தால் அவைகளுக்கு சேவை செய்யணும். நியாயமான ஒரு அநீதியான ஒரு விஷயத்துக்கு நாங்கள் வந்து குரல் கொடுக்க முடியல. ஏன்னா பயம் என்னென்னா வழக்கு வந்துருமோ, நம்மளோட பிள்ளைகளை பார்க்கணும் இல்லை. அது அப்படி வராத மாதிரி நாங்கள் இனி ஆஸ்பத்திரியோடு இருக்கமாக இருந்து ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்து கொள்ளுவோம். நீங்கள் கண்ட தேவையில்லை. உங்களுக்கு இனி இப்போ உங்களுக்கு தேவையான அளவில் இல்லைன்னா உங்கள் வரிப்பணத்தில் இருந்தால் எங்களுக்கு எல்லாம் சம்பளம் கிடைக்குது. அப்போ உங்களுக்கு நல்ல திருப்தியாக சேவை செய்யணும் பண்ணுறதுதான் எங்களுக்கு விருப்பம். அது செய்கிறோம். அதில் நாங்கள் இனி வருங்காலத்தில் கவனிப்போம். வைத்திய அவையோட கதைக்கு எதிர்காலத்தில் என்ன மாதிரி மாற்றங்களை இப்போ தெரியும். இப்போ அப்படிங்க உண்மை அந்த இப்போ எல்லாம் ஆஸ்பத்திரியில் ஒரு குளிசை மறைச்சிடலான்ட்டா அது உடனே இன்னொரு ஆஸ்பத்திரியில் எடுக்கிற சிஸ்டம் எல்லாம் அவங்ககிட்ட இருக்குது. இப்போ அது ஸ்வஸ்தா சிஸ்டம் அதுக்கு பேர். அது இப்போ இந்த இல்லி எடுத்தோன்னா வேண்டாம் பண்ணிட்டு மற்ற இது கூட பண்ணுன்னா அந்த இடத்துல குளிசை வேறு. இப்போ முந்தி என்றால் ஒரு இடத்துல இருக்கும், அந்த இடத்துல இல்லை. இப்போ எல்லாம் ஒன்றாயிடுச்சு. எல்லாம் செய்து அப்படியே சில குளிசையில் அங்கே இருந்து வெஞ்சி எடுக்கிற அப்படியான சிஸ்டம் எல்லாம் வந்திருக்கு. உங்கள்கிட்ட பாதிப்புகள் சரி உண்மையாக தவிர்க்க இல்லாத அது பாதிக்கப்பட்ட தரப்பு அந்த புள்ளைய பார்க்க இல்லைன்னு தானே எங்கட ஆதங்கம். இவ்வளவு இருந்த ஒரு டாக்டர் அந்த இடத்துக்கு வரையிலன்னு தானே இப்போ எங்கட ஆதங்கம். பிள்ளைய கொண்டு 1 மணி 2 மணிக்கு கொண்ட தாய் பக்கத்துலேயே இருக்கபடி 7:30 மட்டும் பிள்ளைய பார்க்கல. அது என்ன காரணம்? அவ்வளோ குருதி பேருக்கு போகிற பிள்ளைய பார்க்கறதுக்கு என்ன காரணம்? அவங்க அந்த காரணத்தை தான் நாங்கள் கேட்குறோம். இப்போ எல்லாம் ஒன்றாயிடுச்சு. எல்லாம் செய்து அப்படியே சில குளிச்செல்லாம் அங்கே இருந்து வெஞ்சி எடுக்கிற அப்படியான சிஸ்டம் எல்லாம் வந்திருக்கு. உங்கள்கிட்ட பாதிப்புகள் சரி உண்மையாக தவிர்க்க இல்லாத அது பாதிக்கப்பட்ட தரப்பு அந்த புள்ளைய பார்க்க இல்லைன்னு தானே எங்கட ஆதங்கம். இவ்வளவு இருந்த ஒரு டாக்டர் அந்த இடத்துக்கு வரையிலன்னு தானே இப்போ எங்கட ஆதங்கம். பிள்ளைய கொண்டு 1 மணி 2 மணிக்கு கொண்ட தாய் பக்கத்துலேயே இருக்கபடி 7:30 மட்டும் பிள்ளைய பார்க்கல. அது என்ன காரணம்? அவ்வளோ குருதி பேருக்கு போகிற பிள்ளைய பார்க்கறதுக்கு என்ன காரணம்? அவங்க அந்த காரணத்தை தானே நாங்கள் கேட்குறோம். வேற ஒன்று எங்களுக்கு நீதி தானமானு கேட்குறோம். உங்களை பற்றி குறை சொல்லலை. அந்த அளவுக்கு நாங்கள் படித்தா தகுதி இல்லாத ஆட்கள் தான். ஆனால் உங்களை பற்றி கேட்கல. அந்த பிள்ளைக்கு ஒரு ஆதங்கம் பண்ணி தான் நாங்கள் கேட்குறோம். இன்றைக்கு அந்த பிள்ளை எங்களுக்கு முன்னாடி எவ்வளோ வேதனைப்பட்டு அதை கை கொண்டு பார்க்க தாய்ப்பால் கேட்குது. இவங்களால கொடுக்க முடியுமா? இவங்களால இவ்வளோ கழிக்கிறாங்க. நாங்க தூக்கி வச்சிருக்கோம். எங்கட மார்பிள்ள பால் சாடுதுன்னா அந்த பிள்ளை அந்த பெத்த தாய் என்ன வேதனை, அந்த பிள்ளைக்கு என்ன இது பதில் சொல்ல போறாங்க இவங்க? அதெல்லாம் விடுங்கள. பார்க்காததுக்குரிய காரணத்தை சொல்லலாங்க டாக்டர். அவர் சொல்றாரு என்னன்னா அவருக்கு அதுக்கு எதிராக இல்லை என்னென்னு சொன்னால் அதுக்கு எதிராக தான் அந்த குறிப்பிட்ட ஆளு இன்றைக்கு அவ்வளோ பேர் பணி நீக்கம் செய்யப்படுது. 4 பேருக்குரிய லெட்டர் எல்லாம் வந்துட்டுது. அப்போ அவையோ பணி நீக்கம் செய்து இனி சட்டம் பார்த்துக்கொள்ளும் தான். இப்போ மற்ற நிர்வாகம் மற்ற நோமலாக சேவை நடந்து கொண்டிருக்க இப்படி ஒரு சில சந்தர்ப்பங்களில் இப்படி பிரச்சனைகள் ஒன்று நடக்கும். அதை தவிர்க்கணும். அப்போ எதிர்காலத்தில் அதை பார்க்கலாம். மற்ற அதுக்கு எதிராக இப்போ நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் இன்றி போட்டு அதுக்குரிய போலீஸ் ஒரு வழக்கை கொண்டு போகும். அதே போல் நிர்வாகம் வந்து இன்னொரு நடைமுறைகளை தங்கண்ட ஒழுக்காற்று விசாரணை செய்விடும். இப்போ அதுக்கமாக ஏற்கனவே ஒரு விசாரணை நடந்து அவ்வளோ பேரையும் சம்மந்தப்பட்ட ஆக்களை பணி நீக்கம் செய்ய சொல்லி தான் இப்போ சொல்லிக்கிடா. அவர் வேலையில் இனி வேலையில் தொடரையில இனி எல்லாம் இன்குவாரி மற்ற கோர்ட் கேஸ் எல்லாம் முற்று பெற்ற பின்பு தான் நம்ம மீள வேலையில் சேர்க்கலாமா, அதுக்கு என்ன தண்டனை, மற்ற அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு என்ன நட்டகடு கொடுக்கணும், அந்த விஷயம் எல்லாம் இனித்தான் அந்த இதில் வரும். ஒரு உயிர் அதை விட்டு தானே இவ்வளவு இந்த முடிவு எடுக்கிறாங்க. பெத்த தாய் புள்ள இல்லாமல் இருக்கக்குள்ளதான் இந்த இவ்வளவு வருது, இவ்வளவு முடிவு எடுக்கிறாங்க.
அந்த நேரம் பார்த்துருந்து அந்த பிள்ளைக்கு ஒரு தாய் இருந்துரும். அதுதான் எங்களோட ஆதங்கமே. நாங்க அந்த ஊராக்கள் தான், பக்கத்து வீட்டு பிள்ளைங்க. ஒரு சின்ன விஷயம் தானே ஐயா, பெரிய விதம் இல்லை. ஒரு டாக்டர் பார்த்து 7ஆம் சேர்த்தா இன்றைக்கு நாங்க இவ்வளவு தூரம் வந்திருக்க மாட்டோம். ஐயோ டாக்டர் பார்த்தாரு, சும்மா பார்த்துருந்தா கூட எங்களுக்கு மன ஆறி போயிருக்கும். அவர் பார்த்தாரு, பிள்ளைய காப்பாற்ற முடியாது, சேர்த்துட்டு எல்லாம் முழுக்க எல்லாம் இதுல இருக்கிற எல்லாம் வந்து இதுக்கு மாதிரி அந்த புள்ளோட வீட்டுக்கு போறோம். அந்த புள்ளைக்கு பக்கத்து வீடு நாங்க. அப்ப நாங்க அதை பார்க்கக்குள்ள எங்களுக்கு வேதனையா இருக்கு, சரியான துக்கமா இருக்கு. அவர் தான் பார்க்கணும் இல்லை, மற்ற டாக்டர்ஸ் இருக்காங்க, பார்க்கலாம் தான், காத்திருக்கலாம் தான். எல்லாம் இதை வச்சுக்கொண்டு ஒரு படிப்பினியாக வச்சுக்கொண்டு அது உண்மையாக நடக்கல, அதை தவிர்த்திருக்கலாம். ஆனால் இனி நாங்கள் இதை ஒரு பாடமாக வச்சோண்டு எதிர்காலத்திலே ஒரு இந்த இதை வச்சுக்கொண்டு எதிர்காலத்தில் ஒரு பிரச்சனை வராமல் டாக்டர் மரக்குறை சொல்ற அளவுக்கு எங்களுக்கு தகுதி இல்லை. உண்மையை நாங்கள் அப்படி சொல்றதுக்கு இல்லை. ஏன்னா அவங்க கடவுள் மாதிரி, அதுக்கு தான் நாங்கள் ஓடி போகிறோம். எங்கள்ட்ட அரசாங்கத்தை பிரைவேட்டாக போயிட்டு ஒரு இது பண்ணுற அளவுக்கு லட்சக்கணக்கு இல்லை. ஒரு கடவுள் அடுத்த கடவுளுக்கு அடுத்து டாக்டர்மா இருக்கும், அவங்ககிட்ட அதுக்கு நாங்கள் ஓடி போகிறோம். அடுத்தது மனுஷருக்கு கதைக்காமல் இருக்கிறாங்க. என்ன சொல்றாங்க, திருப்பி ஹாஸ்பிட்டலுக்கு போனால் வேற ஊசியை குத்திருக்காங்க. அப்படி செய்ய மாட்டாங்க, அப்படி செய்வாங்க. அப்படி ஒன்று நெகட்டிவ் இது என்ன நீங்கள் அப்படி ஒரு சிலர் நடந்த இது கேன்சர்னு சொன்னாம சில துயரமான சம்பவம் நடந்தது. நீங்க வேதனைப்படுற மாதிரி நாங்கள் வந்து வேதனையோட இன்னும் இருக்கிறோம், அதில் எந்த இதுவும் இல்லை. சரியா? இப்போ என்னன்னு சொன்னால் ஒரு சில விடயங்கள் வந்து நடந்துட்டு அப்போ அந்த டைமில் வர வேண்டிய பணியை தங்களோட பணியை செய்ய வேண்டிய வைத்தியரும் அதோடு இருந்த ஊழியர்களும் வந்து செவ்வனை செய்யாம விட்டது தான் அதில் பிள்ளை. எங்களுக்கு அந்த சம்பவம் வந்து புதிய தான் எங்களுக்கு தெரியும். எங்களோட டிபார்ட்மெண்ட் வந்து வேறு அப்போ எங்களுக்கு தெரிய அடுத்த நாளே ஆரம்பிச்சு ஆனால் இதில் வந்து ஒரு ஆளை செய்து மற்றாலும் கண்டிக்கிறோன்னா அது தெரியும். அதே சம்மந்தப்பட்ட அவ்வளோ வேறுமே அதுக்குள்ளே வரும். இல்லை அதே நீங்கள் சொல்கிற மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்குரியது இருக்குது, ப்ரொவின்ஷியலுக்குரியது இருக்குது, நடவடிக்கை. ஆனால் இமீடியட் எக்ஸ்பிளைன் பண்ண விளைவு பண்ணி சொல்கிறது நம்ம சனத்துக்கு சொல்லுவோம். டாக்டர் அர்ச்சனா செஞ்சது பிள்ளைண்டு சொல்கிற சமூகம் இன்னொரு விஷயம். அந்த ஜூனியர் மெம்பராக இருக்கான் அப்படியே அவன் டியூட்டி முடிஞ்சு ஸ்போர்ட்ஸோட இதோட நிற்கிறான். டியூட்டி முடிஞ்ச டைம் அவரே இந்த டாக்டர் சமூகம் தண்டிக்கல. ஒரு படித்த டாக்டருக்கு கேள்வி கேட்குறான், நீ மாதிரி யார் இங்கே வந்து இதுக்காண்டு ஏற்கனவே கோர்ட்ஸில் கல்ல இருந்து அவருக்கு வழக்கு பயந்துருக்கு. அவர் ஒரு அக்யூஸ்ட், அவரை கேள்வி கேட்ட சமூகம் விட்டுருக்கு. அதான் எங்கிறது. அப்போ டாக்டர் எல்லாம் அவருக்கு கீழே தான் இருக்கிறாங்க. இதான் உண்மை சம்பவம். இல்லை நாங்கள் தாய் அவங்கள கொண்டு வந்து வச்சு இல்லை அது என்ன பிரச்சனைன்னா அது சரியான முறையில் கையாளப்படலையா. டாக்டர்ஸுக்கு அவர் இப்போ ரெக்கமெண்ட் அவர் இப்போ சங்கத்தோடையும் கலைக்கிறார். டாக்டருக்கு இப்போ கடந்த முன்னாடி இப்படி இந்த 2 நாளைக்குள்ள அவருக்கு கடந்த வேலைக்கு போகிறவங்க அவைக்கு அவர் தான் பிரதானமாக அதில் வேறு இஷ்யூ வேறு இஷ்யூ இருக்குன்னு இருப்பாங்க. அது 4 பேருக்கு வந்து டாக்டருக்கு வராட்டி அதில் இப்பவும் பரவாயில்ல கலைச்சிட்டு தான் இருக்குது. அவையோட அதுக்குரிய ப்ரோசஸ் நடக்குது. இல்லை அது என்னென்னா என்னென்றால் அதை எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய தேவை இருக்குது மக்களில். இப்போ சம்மந்தப்பட்ட டாக்டரை விட்டுட்டு மற்ற 4 பேரையும் நான் நட்டுக்கிறேன்னு அதுக்குள்ளையான எடிக்ஷன் எல்லாருக்கும் வரணும். அதுக்கு மற்ற கோர்ட் ப்ரோசஸ் அது ஸ்டார்ட் பண்ணணும். அது நாங்கள் இப்போ நினைக்கிற மாதிரி உடனே அதே முறைப்பாடு கொடுக்கணும். இப்போ ஒரு பப்ளிக் ஆஃபீஸர் ஒரு ஆள்கிட்ட அந்த கடமை தவறு இருந்தால் அதுக்குரியது இருக்குது, நெக்லிஜென்ஸுக்குரியது இருக்குது, அதை செய்யணும். ஆனால் அது லீகலான வேலையை அதை செய்யணும். அதை விட்டுட்டு நாங்கள் இல்லாமல் என்னத்தையும் அடைய வந்து வேறு எங்கேயும் பிரச்சனை போய் கொண்டு இருக்கிறது. சரியான கோணத்தில் போகணும். இருக்கிற 1-2 விஷயங்களை நடந்துங்க அதை அதோட விட்டுட்டு அர்ஜுனா வந்து உங்களுக்கு போடல அது ஸ்டாப் பண்ணுங்க. அந்த பிள்ளையோட படித்து அவன் செய்கிற மற்ற விஷயம் நல்ல இருக்குது தானே. அவன் கேட்க வலிக்கிட்ட விஷயம் நீதி தானே கேட்டுக்கான் பாதிக்கப்பட்டாங்க. இப்போ இவங்களோட ஒரு அடுத்த ஒரு குடும்பத்துக்கு எதிர்காலத்தில் மக்களுக்கு வராமல் இருக்கிற ஒரு விழிப்புணர்வாகவும் இருக்குது. அது அது அந்த கன்செப்ட் சரியாக கொண்டு போகணும். ஆனால் இப்போ இவங்களோட இன்டர்னல் இன்குவாரியெல்லாம் சரியாக முடிஞ்சு போயிருக்கேன் போலீஸுக்கு போயிருக்கேன். அதே வழி சரியாக போட வைக்கணும்.
என்ன பிரச்சனைனா எல்லாரும் ஒரு ஆட்களும் எடுத்து கையால் வலிக்கும் சரியான முறையில் சொல்லணும். ஒரு ஆளும் தங்கட அரசியல் காய் நிலத்தை வலிக்கிட்டா பிரச்சனை. அது அவங்கட அந்த குடும்பத்துக்கு சிவில் மற்ற இன்னொரு வழக்கு வைக்கிறக்கூடிய ப்ராப்பர் இது இல்லை நாங்கள் இனிஷியல் அப்பயே இந்த இவங்களோட இன்டர்னல் இன்குவாரி முடிகிற கடையில் நாங்கள் கோர்ட் ப்ரோசஸை ஸ்டார்ட் பண்ணோம்னா இது உடனடியாக ஸ்டாப் பண்ணப்படும். அப்போ இதில் ஒரு உண்மை வெளியே வரும். இப்போ இதில் உள்ள உண்மை இவங்களோட ஆய்வில் இருந்து ரைட் இவங்க செய்த எல்லாரும் கூப்பிட்டு இன்குவாரி பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு ஃபைண்டிங் வேறு தானே வேணும். இப்போ அந்த அதை வச்சு கொண்டு தான் அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். இப்போ 162 ஒரு பப்ளிக் ஆஃபீஸர் சரியான வேலையை செய்யலைன்னா அதுக்குள்ள சார்ஜ் பண்ணுற கொண்டு பட் நாங்கள் கோர்ட்டுக்கு கொண்டு போனோன்னா அடுத்த ஸ்டெப் கோர்ட் பார்க்கணும். அதெல்லாம் நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஒரு அந்த கோர்ட்டுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் இதை கொண்டு போனால் இப்போ நீதிட்ட போயிடுச்சுன்னு சொன்னால் அங்கால அது ஏதோ ஒரு விதத்தில் அது காலஞ்சனாலுமே நீதி கிடைக்கும் தானே. இப்போ ஒன்றுமே இல்லாமல் நாளைக்கு நானும் கலைஞ்சு நீங்கள் எல்லாரும் போயிடுவோம் பேருந்து அது அந்த வேலை அந்த இழுவற மாதிரி வரக்கூடாது. அதுக்காக தான் நாங்கள் வந்தோம். இப்போ ஒரு ஒன்றுக்கு கொண்டே கொள்கை ஒரு நீதிக்கு போயிட்டோம்னு சொன்னால் நாங்கள் இப்போ எங்களோட பொறுப்பு பெருசாக குறைஞ்ச மாதிரி எல்லாத்துக்குமே நாங்கள் எல்லாருமே சேர்ந்து குற்றவாளியில் பாதுகாத்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்து பிரச்சனை எனக்கு தெரியல. அப்படியே ஒரு கதைக்கக்கூடிய மாதிரி அந்த மக்கள்லாம் அந்த பிரச்சனை இருக்குது. என்ன மக்கள் சொல்றது இப்போ நாங்கள் இன்றைக்கு ஒரு வியாயிருப்போம். அது எல்லாருமே ஒட்டுமொத்த மக்கள் படம் அதான் இருக்கும். 4 பேரை தண்டிச்சு போட்டு ஒரு அளவுடைய பதவி வந்து வித்தியாசமாக டாக்டரை விட்டுட்டு மற்ற கீழ்நிலை சந்திக்கிறேன் அதை ஏற்றுக்கொள்ள அது நீதிக்கு இன்னுமே நீதி அதுல எல்லாரும் உறுதியா இருக்கிறாங்க. அது ஒடுக்காட்டு அந்த அத்தாரிட்டி வைக்க இல்லை. அதை அங்க ரெக்கமெண்ட் அனுப்பப்படுது. அப்படி உண்டாக்கி அதுக்குரிய இதை இப்போ கதைக்கிறது ஏற்கனவே லாஸ்ட் வீக் கொடுப்பட்டு இந்த ரெக்கமெண்டும் சேர்ந்து செக்ரட்டரியாலும் போடுறது. ஆனால் அங்கே இருந்தால் அந்த கடிதம் பெறணும். ஆனால் இவைக்கு அந்த கடிதம் கொடுக்கலாம். இவர் 4 பேர் மற்ற 4 பேரும் இங்கே கொடுக்கலாம், செயலாளர் கொடுக்கலாம். அருள்ராஜ் அங்கே இவருக்குரிய டாக்டர்ஸுக்குரிய அது இவர் ஒரு குற்றம் விட்டால் இவருக்குரிய மற்றது ஐயா ஹாஸ்பிட்டல் நிர்வாகத்தின் மூலமாக ஒரு முறைப்பாட்டு பெட்டி ஹாஸ்பிட்டலுக்கு வைக்கணும். யார் யார் அநீதி இழைக்கிறாங்களோ உடனுடனே தெரிவிக்கணும். முறைப்பாட்டு பெட்டி வைக்கணும். இந்த கிழமையோ 2 நாளைக்கு ஒரு கூட்டம் போட்டு நாங்களும் வந்து வைக்கிறோம். நாங்களும் கட்சியில் என்ன நடைமுறைகளோ அதுகளை இங்கே செய்வோம். ஒரு அபிப்பிராய பெட்டிக்கு உண்டு, முறைப்பாட்டு பெட்டிக்கு உண்டு. அப்படி சிலதுகள் வந்தால் தான் பொதுமக்கள் உடனே வந்து பார்த்து உடனே அது டிரெக்டர் வந்து எடுத்து பார்க்கக்கூடிய. இங்கே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற ஒரு முக்கியமான விடயம் என்னென்று சொன்னால், இங்கே பல பிரமுகர்கள் ஒன்று கூடியிருக்கிறார்கள். முக்கியமாக மன்னார் மாவட்டத்தினுடைய GA கணேஸ்வரன், அதே மாதிரி மன்னார் மாவட்ட சுகாதார சேவைகள் பணிப்பாளர் இங்கே இருக்கிறார். நீங்கள் பார்த்து கொண்டிருந்திருப்பீர்கள். அது மட்டுமல்லாமல் சட்டத்தரணி டெனிஸ்வரன் நிற்கிறார். அதே மாதிரி உண்ணாவிரதத்தில் மேற்கொண்டிருந்த செந்தூரன் அவர்கள் நிற்கிறார்கள். இங்கே மக்களோடு அவர்கள் பல்வேறு விடயங்களை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் மக்கள் உறுதியாக இருக்கிறார்கள். சிந்துதாவுக்குரிய நீதி வேண்டும். அது மட்டுமில்லாமல் இவர்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டவர்களுக்கு நிச்சயமாக அவர்களுக்குரிய தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் என்பது தொடர்பாகவும் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். முக்கியமாக நாங்கள் ஒன்றை கவனிக்க வேண்டும். அர்ச்சுனா வைத்தியர் அவர்கள் விட்ட அம்பு இங்கே சரியான லேண்ட் ஆகியிருக்கிறது என்பதுதான் உண்மை. தொடர்ந்து பார்ப்போம் என்ன நடக்கப் போகிறது, தீர்வு எவ்வாறு அமைகிறது. நன்றி. அதுக்கு நாங்கள் எல்லாரும் அதுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கத்தானே உனக்கு. இதில் நான் வந்து நான் அந்த சிஸ்டத்துக்குள்ளே இருந்து கொஞ்சம் செய்கிறது கஷ்டமாக இருக்கும். நீங்கள் அதை கொஞ்சம் எல்லாருமா சேர்ந்து அதுதான் முக்கியமான மற்றது அவியல் வந்து அது அதுக்கு ஒரு ஏர்ஜென்சி கொடுக்கத்தானே உனக்கு. பண்டைக்கு ஒரு கூட்டத்தை போட்டால் தான் வெஸ்ட் தானே வேணும். இங்கே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் போது உங்களுக்கு தெரிந்திருக்கும். இங்கே பொதுமக்கள் தங்களுக்கு இழைக்கப்பட்ட பல்வேறு அநீதிகளை இங்கே அவர்கள் கூறிக்கொண்டிருப்பதையும், இந்த இடத்திலே மன்னார் மாவட்டத்தினுடைய GA கணேஸ்வரன் மற்றும் மன்னார் மாவட்டத்தினுடைய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மற்றும் அது சட்டத்தரணிகள், குறிப்பாக சட்டத்தரணி டெனிஸ்வரன் மற்றும் இன்று உண்ணாவிரதத்தை மேற்கொண்டிருக்கின்ற வைத்தியர் செந்தூரன் எல்லாரும் ஒன்று கூடியிருக்கிறார்கள். இங்கே பாருங்கள், இந்த இவ்வளவு காலமும் அங்கே நடைபெற்ற அநீதிகளை ஏதோ வேற்றுலகத்திலிருந்து இங்கு வந்திருப்பவர்களாக அவர்கள் ஆலோசிப்பதை நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். ஆனாலும் பொதுமக்கள் உறுதியாக இருக்கிறார்கள். சிந்துஜா அவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும், அநீதி இழைக்கப்பட்ட வைத்தியர்களுக்கு உரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பது.
ஆகவே நாங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், வைத்தியர் அர்ச்சனா அவர்கள் விட்ட அம்பு இப்போதுதான் சரியாக வேலை செய்ய தொடங்கியிருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். பார்ப்போம் எவ்வாறு இதற்குரிய நீதி கிடைக்கிறது, இவர்களுடைய நடவடிக்கை எவ்வாறு அமையப் போகிறதென்று. நன்றி.